வணக்கம். நமது K6 ஏவுகணை தொடர்பான புதிய தகவல்களை கடந்த சில நாட்களாக தொடர்ந்து பார்த்து வருகிறோம். காரணம், K6 ஏவுகணை அதன் சோதனை கட்டத்தை எட்டியுள்ளது என்று முன்பே சில செய்திகள் வந்திருந்தன. இப்போது சில செய்திகளில் இருந்து ஒருவேளை இந்த மாதமே K6 ஏவுகணையின் சோதனை நடக்கலாம் என்று தெளிவாகிறது. இது ஒரு சாதாரண ஏவுகணை அல்ல. நாம் முன்பே பேசியது போல் இது முற்றிலும் அசாதாரணமான அடுத்த தலைமுறை ஏவுகணையாகும். மேலும் இந்தியாவின் அணுசக்தியை பல மடங்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு ஏவுகணையாகும் இது. உலகில் வெகு சில நாடுகளுக்கு மட்டுமே இந்த SLBM, அதாவது சப்மரைன் லான்ச்டு பாலிஸ்டிக் மிசைலை உருவாக்கும் திறன் உள்ளது. அதில் ஒன்றாகும் இந்தியா. நாம் ஏற்கனவே இதை உருவாக்கி உள்ளோம். அதன் தொடர்ச்சியாகும் இந்த K6 என்பது. அக்னித்தொடர் ஏவுகணைகளைப் போலவே இந்த நீர்மூழ்கி கப்பலில் இருந்து ஏவப்படும் பாலிஸ்டிக் ஏவுகணையை பற்றி நாம் பலமுறை பேசியுள்ளோம். இது ஒரு சாதாரண பாலிஸ்டிக் மட்டுமல்ல, ஒரு ICBM கூடவாகும். ஒருவேளை இந்தியா 5000 அல்லது 6000 கிலோமீட்டர் என்றே அதன் தாக்குதல் வரம்பு குறித்து சொல்ல வாய்ப்புள்ளது. 8000 கிலோமீட்டர் தாக்குதல் வரம்புள்ள ஏவுகணை என்று இந்தியா சொல்லுமா என்பது தெரியவில்லை. இந்தியாவின் ஏவுகணை வளர்ச்சி வரலாறு மற்றும் திறனை பார்த்தால் ரஷ்யா 16000 கிலோமீட்டருக்கு மேல் தூரம் செல்லும் ஏவுகணைகளை உருவாக்கி உள்ளது போலவே இந்தியாவாலும் அதை உருவாக்கும் திறன் நிச்சயம் உள்ளது. ஆனால் இந்தியா அதை எங்கும் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கவில்லை. இந்த K6 ஏவுகணை குறித்து கூட மிகவும் விரிவான விவரங்கள் ரகசியமாகவே உள்ளன. அதிகாரப்பூர்வமான விவரங்கள் எதுவும் நமக்கு தெரியாது. இந்த தொடரில் வந்த முந்தைய ஏவுகணைகளை பார்த்தால் இது சாதாரணமாக 8000 அல்லது அதற்கு மேல் அதிக தூரம் செல்லக்கூடிய ஏவுகணையாக இருக்கவே வாய்ப்புள்ளது. ஆனால் இந்தியா அதை எவ்வளவு தூரம் என்று அறிவிக்கும் என்பது சோதனைக்கு பிறகுதான் தெரியும். என்னவானாலும் இந்த கண்டம்தாவு ஏவுகணையின் சோதனை இந்த மாதமே நடக்கக்கூடும் என்று அறிய முடிகிறது. அதன் வேகத்தை பற்றித்தான் அனைவரும் விவாதிக்கிறார்கள் இப்போது. காரணம், அது ஒரு ஹைப்பர்சோனிக் வேகத்தில் பயணிக்கக்கூடிய ஏவுகணையாகும். இந்த கண்டம்தாவு பாலிஸ்டிக் ஏவுகணை ரீஎன்ட்ரி நேரத்தில் மாக் 15ஐ விட அதிக வேகத்தை அடையலாம் என்று நம்பப்படுகிறது. அது இந்த ஏவுகணையை யாராலும் தடுக்க முடியாத ஒன்றாக மாற்றுகிறது. இதன் MIRV திறன் சீனாவை உட்பட மிகவும் பயமுறுத்தக்கூடியதாக உள்ளது. சீன ஊடகங்களில் இந்த ஏவுகணை பற்றிய செய்திகள் அதிக அளவில் இப்போது வர தொடங்கியுள்ளன. MIRV என்பது பல தனித்தனி இலக்குகளை ஒரே நேரத்தில் தாக்கக்கூடிய வாகனங்களை குறிக்கும். ஒரே நேரத்தில் பல போர் முனைகளை சுமந்து செல்லும் திறன் கொண்ட ஏவுகணையாகும் இது. நீர்மூழ்கி கப்பலில் இருந்து ஏவப்படும் இந்த ஏவுகணை பூமியிலிருந்து விண்வெளிக்குள் நுழைந்தவுடன் அதன் வேகம் மாக் 20க்கும் மேல் இருக்கும். காரணம், அது ஒரு ICBM ஆகும். மிகவும் மேம்பட்ட ஒரு அடுத்த தலைமுறை ஏவுகணையாகும். அதனால் மணிக்கு 25000 கிலோமீட்டர் வேகத்தில் அது விண்வெளியில் பயணிக்கக்கூடும். அந்த ஏவுகணையின் அதிகாரப்பூர்வமான விவரங்கள் இன்னும் துல்லியமாக நமக்கு தெரியவில்லை. அனைத்தும் ரகசியமாகவே உள்ளன. ஆனால் SLBMகள் பொதுவாக இயங்கும் முறையை பார்த்தால் ஏவும் நேரத்தில் அதன் பூஸ்ட் கட்டத்தில் மாக் 12 வரை வேகத்தை அடையும். அதன் பிறகு அதன் விண்வெளி பயணம் நடக்கும். ICBM என்பது விண்வெளி வழியாகத்தான் பயணிக்கும். ஏவிய பிறகு நேராக அது விண்வெளிக்குள் செல்லும். விண்வெளி வழியாகத்தான் பின்னர் இலக்கை நோக்கி பயணிக்கும். அந்த நேரத்தில் மாக் 22 வரை அதன் வேகம் இருக்கும். அதாவது மணிக்கு 25000 கிலோமீட்டருக்கும் மேல் வேகம் இருக்கும். பின்னர் அது ரீஎன்ட்ரி செய்யும் நேரம் உள்ளது. சென்னைக்கு அருகில் கடலில் ஒரு நீர்மூழ்கி கப்பலில் இருந்து நாம் ஒரு ICBM-ஐ அண்டார்டிகாவுக்கு அனுப்புகிறோம் என்று வைத்துக் கொள்வோம். அதை ஏவும் நேரத்தில் இயல்பாகவே மாக் 12 வரை வேகத்தை அடையும். துல்லியமாக எவ்வளவென்று நமக்கு தெரியாது. தோராயமாக அந்த வேகத்தில் விண்வெளிக்குள் செல்லும். விண்வெளி பயணத்தில் அது மாக் 17 முதல் 22 வரை வேகத்தை அடையக்கூடும். அதாவது மணிக்கு 25000 கிலோமீட்டருக்கு மேல் வேகத்தை அடையும். அதன் பிறகு அது அண்டார்டிகாவை நோக்கி பயணிக்கும். அண்டார்டிகாவில் குறிவைத்துள்ள இலக்கை நோக்கி விண்வெளியில் இருந்து பூமியை நோக்கி பயணிக்கும். அவ்வாறு ரீஎன்ட்ரி செய்யும் நேரத்தில் அதன் வேகம் மாக் 15 வரை இருக்கக்கூடும். இதுவும் நம்மால் துல்லியமாக சொல்ல முடியாது. ஒரு தோராயமான கணக்குத்தான். அதாவது மிகவும் ஆபத்தான ஒரு ஏவுகணையாகும் இது. இந்திய பெருங்கடலில் ஆதிக்கம் செலுத்தும் ஒரு நாடு என்ற வகையில் இந்தியாவை பொறுத்தவரை இந்த ஏவுகணையை உருவாக்குவதன் மூலம் பெரும்பாலான நாடுகள் K6 ஏவுகணையின் தாக்குதல் வரம்பிற்குள் வருகின்றன. ஆனால் உண்மையில் இந்தியா அந்த ஏவுகணையின் தாக்குதல் தூரமாக என்ன அளவை சொல்லும் என்பது பின்னர் தான் தெரிய வரும். மொத்தத்தில் இந்தியா ஒரு சூப்பர் பவர் நாடாக மாறியுள்ளது. அமெரிக்கா, ரஷ்யா, சீனா ஆகிய 3 நாடுகளுக்கும் மட்டுமே இதுபோன்ற ஏவுகணைகளை தயாரிக்கும் திறன் உள்ளது. அதில் சீனா ஏறத்தாழ இந்தியாவின் K4 அல்லது K5 போன்ற வகையைச் சேர்ந்த ஏவுகணைகளை தான் உருவாக்கியுள்ளது. சீனாவிடம் 7000 கிலோமீட்டர் வரை செல்லக்கூடிய ஒரு ஏவுகணை உள்ளது என்று அவர்கள் சமீபத்தில் கூறியுள்ளார்கள். அதன் உண்மை நிலை நமக்கு தெரியாது. ஆனால் சீனா சமீபத்தில் தான் அந்த குழுவில் இணைந்தது. முன்பு அமெரிக்கா மற்றும் ரஷ்யாவுக்கு மட்டுமே அது சாத்தியமாக இருந்தது. அமெரிக்காவின் ஒரு ஏவுகணை பிரிட்டனின் கையில்
நிலையில் உள்ளது. அமெரிக்காவின் உதவியுடன் பிரான்ஸ் ஒன்றை உருவாக்கியுள்ளது என்று தெரியும். ஆனால் இந்த முக்கியமான தொழில்நுட்பம் அமெரிக்கா மற்றும் ரஷ்யாவிடம் மட்டுமே இருந்தது முன்பு. இப்போது சீனாவிடமும் இந்தியாவிடமும் உள்ளது. இந்தியா இந்த ஏவுகணையை தயாரிக்கும் போது முன்பு நாம் K4 வரை தயாரித்தது போல் அல்ல. காரணம், இதன் தாக்குதல் வரம்பு மிகவும் அதிகமாகும். அதேபோல் K5 போன்றவை பற்றியும் இன்னும் பல தகவல்கள் தெரியாது. K5 என்பது இந்தியாவின் 5000 அல்லது 6000 கிலோமீட்டர் தூரம் செல்லக்கூடியதாக, அந்த வகையில் அதுவும் ஒரு கண்டம் தாவு பாலிஸ்டிக் ஏவுகணையாக இருக்கலாம். ஆனால் வெளியில் தெரியாது. அதிகாரப்பூர்வமாக அது குறித்த தெளிவான எந்த தரவுகளும் கிடைக்கவில்லை. காரணம், இந்தியாவை பொறுத்தவரை மிகவும் ரகசிய தன்மையை பேணும் ஏவுகணைகளாகும் K தொடரில் உள்ள ஏவுகணைகள். எனவே அங்கும் இங்கும் ஊடகங்களிலும் நிபுணர்களும் இதன் பின்னால் பணியாற்றியவர்களும் பலமுறை கொடுத்துள்ள சிறு சிறு குறிப்புகள் மட்டுமே நமக்கு முன் உள்ளன. எப்படியாயினும் இந்த மாதம் இந்த ஏவுகணையின் சோதனை நடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஜெய்ஹிந்த்.